பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு முறை இந்த காலை நேரத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. புதிய எண்ணங்களையும் புதிய தீர்மானங்களையும் நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய கரத்தை நீட்டி வா என்று அழைக்கிறார். அவர் வல்லமை உள்ளவராக, மகிமையுள்ளவராக இந்த பூமியிலே அவர் எப்பொழுதும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். ஒரு 2 சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் புதிய எண்ணங்களும் புதிய தீர்மானங்களும் கர்த்தர் உங்களுக்கு உருவாக்க தேவன் உதவி செய்ய வேண்டும். 12 வருடமாக வேதனையோடு பெரும்பாடுகளோடு இருந்த ஒரு ஸ்திரீ, அவள் உள்ளத்தில் அவர் சொல்லிக் கொள்கிறார், இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாகிலும் நான் சொஸ்தமாவேன். அவள் புதிய எண்ணங்களை கொண்டு வருகிறார். நான் எங்கே போவேன், எதை பார்ப்பேன், அவரை சந்திப்பேன், எப்படி ஆகும் என்கிற எண்ணங்கள் எல்லாம் விட்டுவிட்டு இயேசுவின் வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று அவள் எண்ணிக்கொண்டு புதிய எண்ணங்களையும் புதிய தீர்மானங்களையும் அவள் எடுக்கிறார். இதை பார்க்கிற அருமையான தெய்வ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நிலையில் நீ பாடுகளுக்குள்ளே இருந்தாலும் உன் எண்ணங்களும் உன் சிந்தனைகளும் புதிதாக்கப்படட்டும். எப்படி தெரியுமா? நான் இயேசுவை தேடி போவேன், நிச்சயம் எனக்கு மாற்றம் வரும். புதிய எண்ணங்களும் புதிய தீர்மானங்கள் உள்ளத்தில் வந்தவுடனே அவள் சொல்லிக்கொண்டு அவள் தீர்மானித்து போகிறாள். வேதம் சொல்லுகிறது, அவளுடைய வஸ்திரம் தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டது, அவள் சுகமானாள் என்று சொல்லி, ஆரோக்கியமானாள் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, ஊரும் போன மிகவும் பலவீனப்பட்டு போன ஒரு இளையகுமாரன் தீர்மானிக்கிறான், என் தகப்பன் வீட்டுக்கு நான் திரும்பி போவேன். திரும்பி வாருங்கள், எழுந்து வாருங்கள், புதிய எண்ணங்களோடு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வல்லமை பெற்றுக்கொள்வீர்கள். God bless you.